ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். திடீர்னு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால பிரியாணி பண்ண போகிறோம். திடீர் பிரியாணி என்னெல்லாம் வச்சு எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக தயிர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், ஸோ புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு அதை புதினா கொத்தமல்லி வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். திடீர்னு ஒரு பிரியாணி. ஆயில் கொஞ்சம். ஸோ அரிசி பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள அரிசி தான். நார்மலாக சமைப்போம் இல்லையா, சமையலுக்கு உள்ள அரிசி. அதில் 4 கப் அரிசி எடுத்திருக்கேன். அது 4 கப்பு சேர்த்து தண்ணி ஊற்றணும். 8 கப் தண்ணி ஊற்றணும். 1க்கு 2 மடங்கு தான் ஊற்றணும். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே அப்படி தான் ஊற்றுவோம். வீட்டில் இப்படி தான் ஒரு குக்கரில் எப்படி பிரியாணி செய்வோம் சண்டே சண்டே அப்படின்றது தான் இந்த திடீர் பிரியாணி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் விட்டுக்கலாம், இல்லைன்னா நெய் விட்டுக்கலாம். ஆயில் பாதி நெய் பாதி விட்டுக்கலாம். அப்புறம் அந்த பட்டை பாக்கெட் இருக்கும்ல, அதில் உள்ளது எல்லாத்தையும் பிரித்து கொட்டிக்கலாம். எதெல்லாம் போடணும் அப்படின்ற டவுட் வேணாம், எல்லாத்தையும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாக்கெட்டில் உள்ளது எல்லாத்தையும் பிரித்து கொட்டிக்கலாம். போட்டுறாங்க பாருங்கள். சதீஷ் தான் பிரியாணி செய்கிறாங்க. பிரியாணி எங்கள் வீட்டில் எப்போவுமே அவங்க தாங்க செய்வாங்க, நான் செய்ய மாட்டேன். அவங்க செஞ்சால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், அதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்றா போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது தக்காளியை போட்டுக்கலாம். புகை மூட்டமாக இருக்குது, என்னென்னு தெரியலங்க. அந்த புகையில் வீடியோ எடுத்ததுனால அப்படி மங்கலாக வந்துச்சா என்னன்னு தெரியல. ஸோ கேமராவை துடைக்காமல் எடுத்துட்டேன், அதுதான் காரணம். அதுக்கப்புறம் துடைச்சிட்டேன். ஸோ இது வெங்காயம் தக்காளியெலாம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கினோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸு. ஸோ தெரியாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் போட்டோம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டோம்னா நல்லா வதங்கிடும், ஈஸியாக வதங்கிடும், சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு 1 மினிட் மூடி வச்சிட்டோம்னா நல்லா வதங்கிடும். ஆமாம், இன்றைக்கி அவங்க வேலைக்கு போகலை, லீவு. அதனால தான் இந்த பிரியாணி ஐடியா எங்களுக்கு. ஓகே, லஞ்சுக்கு பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சாச்சு. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு சமைச்சு தருவாங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எங்கள் வீட்டில் நான் கேட்டால் கண்டிப்பாக அவங்க சமைச்சு தருவாங்க. கல் உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும். ஆமாம், சில ஊர்ல எல்லாம் வணக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைட்லாம், திருவாரூர் சைட்லாம் வதக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, மஞ்சத்தூளும் போட்டோம்னா நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும், அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். ஸோ இப்படி தாங்க, திடீர்னு டக்குன்னு பிரியாணி செய்யணும், ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், அவ்வளோதான். இஞ்சி பூண்டை போட்டு அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ அதுக்கு ஒரு 2 செகண்ட் நல்லா மூடி வச்சோம்னா அதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன், அதை போட்டுக்கலாம். அப்போ புதினா கொத்தமல்லி வச்சுருக்கோம், சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், அதையும் போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி பிடிக்கும், யாருக்கெல்லாம் மட்டன் பிரியாணி பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ சிக்கனும் அவங்க தான் வாஷ் பண்ணாங்க. வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே இன்றைக்கி அவங்க ஒர்க்கு தாங்க, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஓகே, சிக்கனை போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டுலையும் அந்த சிக்கனோட தண்ணி விடும் சிக்கனில். ஸோ அதுலேயும் நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டுணுங்க மூடியை போட்டு குக்கரை அப்படியே புரட்டி போட்டு மூடினோம்னா வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் நேரம் வெந்து நல்லா ஃப்ளேவர் வரும், அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி எப்படின்னா அதான் சொன்னேன் இல்லையா, 1க்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். 4 கப் அரிசி போட்டதுனால 8 கப் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றியவுடன் கொதிக்க விடணும். கொதிக்க வைத்து உப்பு சரியாக இருக்கா என்று பார்த்து அப்புறமா விசில் போட்டு மூடவும். ஆமாம், மசாலா போடணுங்க, மெயினே அதுதான். ஆமாம், மசாலா கம்மியாக தான் போடணும். ஆதியும் சாப்பிடுவான் நம்ம வீட்டில் பிரியாணி. ஏன்னா ஆதி என் வயிற்றில் இருந்த பேர்லேருந்தே சாப்பிட்றாங்க பிரியாணி. அவள் தயிர் இருக்கும், அதையும் சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். ஓகே, தயிர் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு லெமனை கட் பண்ணி புழிஞ்சு விட்டுக்கணுங்க, அப்போ தான் உதிரி உதிரியாக வரும் பிரியாணி. நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், எனக்கு பேச கொஞ்சம் வாய் வலிக்குது.
ஓகே. ஆமா. லெமன கட் பண்ணி பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ அப்பதான் டேஸ்ட் குடுக்கும் நல்லா. ஓகே. பிரியாணி பார்த்தீங்கன்னா, பாதி லெவல்ல ரெடி ஆயிட்டு, சூப்பரான பிரியாணி இன்னைக்கு நம்ம சாப்பிட போறோம். ஸோ வாங்க நீங்களும் சாப்பிடலாம் நண்பர்களே. ஓகே. என்ன பிரியாணி வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் எங்க அம்மா வீட்ல செஞ்ச பிரியாணி வீடியோ தான் போட்டேன். இப்பயும் பிரியாணி வீடியோ அப்படின்னு நீங்கலாம் நினைக்கலாம். இருந்தாலும் நம்மளால வெளியில போயிட்டு வீடியோலாம் எடுக்க முடியலங்க. ஏன்னா, நம்ம குட்டி பையன வச்சிருக்கோம் ஆதியும். ஸோ வெயில் காலம் அதிகமா இருக்கிறதுனால வெளில போயிட்டு எதுவும் வீடியோஸ் எடுக்க முடியல. அதனால தான் நான் வெளில போயிட்டு வீடியோ எடுக்க முடியாதனால தான் லைவ் வரேன் நானு. சரி ஓகே. ஒரு நாளைக்கு 1 ஹவர் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லைவ் வரேன். கொஞ்சம் முந்திரிலாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டா இருக்கும் பிரியாணி. ம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இத நம்ம எல்லாம் போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். ஸோ வெந்து அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். எப்படின்னா நெய், எண்ணெயெல்லாம் மேல வதங்கணும். அந்த பாருங்க மூடி வச்சாச்சு அவ்வளோதாங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, நல்லா வெந்துருச்சுங்க ஓரளவு. பாதி வேக்காடு தான் வேகணும். ஓகே. ஒரு 5 மினிட்ஸ் வெந்தா போதும். இப்ப நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு அரிசி போட்டுக்கலாம். தண்ணி ஊத்திட்டு அரிசி போட்டு மூட வேண்டியதாங்க. ஓகே. மசாலா போட்டுக்கலாம் இப்ப நம்ம. ஓகே. என்ன மசாலா போடுறோம்னா, பிரியாணி மசாலா இல்ல. அதனால நம்ம வீட்ல சிக்கன் மசாலா இருக்கு. அத போடுறோம். சிக்கன் மசாலா அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா காரம் பொடி. அதாவது தனி மிளகாத்தூள். அத போட்டுக்கலாம். அத போட்டு இன்னைக்கு பிரியாணி வேற லெவல்ல சூப்பரா சாப்பிட போறோம். ஓகே. அவ்வளோதாங்க. கழிஞ்சு வச்சிருக்க அரிசிய கழுவி வச்சிருக்கோம். ஸோ தண்ணி இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 8 கப் ஊத்தி வச்சிருக்கேன். அந்த கப்பால 8 கப் ஊத்தி வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இதில எடுத்து ஊத்தி, உப்பெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு மூடிடலாம். இவ்வளோதாங்க பிரியாணி. நார்மலா ஒரு சிக்கன் கிரேவி வைக்கிறது, சிக்கன் ஃப்ரை பண்றது, அப்புறம் இது எல்லாமே ரொம்ப கஷ்டங்க. ஆனா பிரியாணி பண்றது ரொம்ப சிம்பிள். எனக்கு வந்து இதுதான் ஈஸியா தெரியும். எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு வேக வச்சு சாப்பிடலாம் அவ்வளோதான். மத்தபடி குழம்பு வைக்கிறதுலாம் எனக்கு கஷ்டமா தெரியும். அதெல்லாம் எனக்கு புடிக்காது. குழம்பு வைக்கிறது எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு ஒண்ணா சாப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணியே போட்டுறது அவ்வளோதான் மேட்ரு. இது ப்ராப்பரா பண்ணியிருக்கோமா அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஸோ திடீர்னு பண்ணதுனால இருக்க இன்கிரீடியன்ட் வச்சு நாங்க பண்ணியிருக்கோம். ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே, உங்க யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்கும்னு. ஓகே. நம்ம இப்போ உப்புலாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு, இது கொதிக்கட்டும். கொதிக்கும்போது நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசிலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு தூக்கலாவே தான் இருக்கணும். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். அந்த அரிசி போட்டதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்ப நம்ம கழுவி வச்சிருக்க அரிசிய போட்டுக்கலாம் நண்பர்களே. நேத்து லைவ்ல வியூஸே போகலங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ம். அதனால தான் இன்னைக்கு நானு லைவ் போகல. ஆதி என் தங்கம். ஓகே. நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஏன் ஸ்லோ மோஷன்ல போடுறாங்கன்னு கேட்குறீங்களா? நான் அப்பதான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். தம்ப்நெயில்ல வைக்கிறதுக்காக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அதனால தான் அவ்வளோ ஸ்லோ மோஷன்ல போட்டுட்ருக்காக. ஓகேங்க. நம்ம அரிசியெல்லாம் போட்டாச்சு. அரிசிய போட்டு, அதுக்கப்புறமா உப்புலாம் பார்த்துட்டு நம்ம மூடி வச்சுட்டோம்னா, ஒரு 10 மினிட்ஸில் நம்மளுக்கு தேவையான பிரியாணி ரெடி. வாங்க நீங்களும் சாப்பிடலாம். எங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்குறீங்களா? நாகப்பட்டினத்துக்கும், திருவாரூருக்கும் இடையில கீவளூருங்க. அங்க தான் எங்க வீடு இருக்கு. கீவளூர் வந்துட்டு கால் பண்ணுங்க. நாங்க உங்கள கூட்டிட்டு வரோம். ஓகே. மூடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மூடியாச்சு. ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம விசில போட்டாச்சு. ஸோ பக்கத்துல என்ன வேகுதுன்னா, முட்டை வேகுது. பிரியாணிக்கு முட்டை இல்லன்னா எப்படிங்க? ஸோ அதனால தான் முட்டை வெந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து இப்போ பச்சடி ரெடி பண்ணிடலாம். ஸோ வெங்காயம், பச்சை மிளகாய், நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா தயிர், ஸோ அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அடித்து விட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே. ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நெய், எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சுங்க. வாவ்! சூப்பராக இருந்துச்சுங்க. மேலே எண்ணெயெல்லாம் பயங்கரமா இருக்கு பாருங்களேன். ஓகே. நம்ம இப்போ வேற பாத்திரத்துல மாத்திக்கிட்டு, ஸோ நான் சர்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. இதான் நம்ம ரெடி பண்ண பிரியாணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை.
நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தயிர் பச்சடி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே. இப்போ நம்ம நம்ம சாப்பாடை போட்டு நம்ம ஹஸ்பண்டுக்கு கொடுத்துடலாம். அவங்க தான் பிரியாணி பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு நாம் சர்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாருங்க, இதுதான் நம்ம ரெடி பண்ண பிரியாணி. பிரியாணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சந்திப்போம். பாய், டாடா, see you. ஓகே.